அனைவருக்கும் வணக்கம். தோழன் தோழிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன போட் மாதிரி தெரியுது தண்ணி அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கடலூர் ஓட்டிக்கு போயிருக்கேன். ஓட்டின்னா ஓல்டு டவுன், பழைய டவுன் அர்த்தம். அங்கே தான் மீன்பிடி துறைமுகம் இருக்குது. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக நல்ல மீனாக வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்கு நானும் என் வீட்டுக்காரரும் கிளம்புனோம். அது நல்ல மீனாக நம்ம பார்த்து ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கிட்டு வரலாம். அங்கேருந்து அப்போ தான் பிடிச்சிட்டு சேல் பண்ணுவாங்க. சரி, நமக்கு பார்த்து பிடிச்சமான மீனாக நல்ல மீனாக வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு அந்த மீனை ஃப்ரெஷ்ஷான மீனை சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அது நாங்கள் கொடுவா மீனுன்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கியிருக்கோம். அது 500 சொன்னாங்க 1 கிலோ. இதுவே வெளியில் வாங்கினா 650 ரூபாய் இப்படி இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஆனால் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம பார்த்து நமக்கு எந்த மாதிரி பிடிச்ச மீனாக பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் போன நேரம் அந்தளவுக்கு மீன் அதிகம் இல்லைங்க, கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு சில டைம்லாம் நாங்கள் போவோம், நிறையா இருக்குங்க. கடைங்களும் நிறையா இருக்கும். இந்த கடையில் வாங்கலாமா அந்த கடையில் வாங்கலாமான்ற மாதிரி நிறையா இருக்கும். இந்த டைம் நாங்கள் போன டைம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு போட்டு வருது பாருங்கள். இந்த போட்டில் தான் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு மீன் அவங்க எடுத்துகிட்டு வர மீனை கூடையில் வச்சு இறக்கி வச்சு அதை சேல் பண்ணுவாங்க. அது பார்த்து பேசி நம்ம வாங்கணுங்க. அது வாங்குறத பொறுத்து இருக்குது. அது நல்ல மீனாக பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்ணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கீழே இருந்து காமிச்சேன் இல்லைங்களா ஒரு பாலம். அந்த பாலத்துக்கு மேலே தான் நானும் அவரும் என் வீட்டுக்காரரும் போயிட்டுருக்கோம். அது அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த தண்ணி, அந்த போட்டு, அந்த வியூஸ் பார்க்க நல்லாயிருக்குங்க. அதனால தான் மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே இந்த பாலத்துக்கு கீழே அதோ பாருங்கள், இந்த தண்ணி பிரிஞ்சு போகுது இல்லைங்களா, அந்த இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோ அந்த இடத்துல இருந்து தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கோவமாக நிற்கிறாரு. இறால் நல்ல இறாலாக இல்லை, அது வாங்கலைன்ற கோவத்தில் நிற்கிறாரு. இந்த வீடியோ எடுத்துருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், எடுக்க மாட்டார். சரி, கீழே இந்த பாலத்துக்கு கீழே வெள்ளைக்காரவங்க காலத்தில் கட்டின கட்டடம் இருக்குங்க. இன்னொரு டைம் போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு சாம்பார் செய்ய டைம் ஆகும். அதனால் சிம்பிளாக வெங்காயம் தக்காளி போட்டு பூண்டு போட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதை மிக்சியில் அடித்து மிளகாய் எண்ணெய் ஊற்றி மிளகாய் கடுகு போட்டு தாளித்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு தாளித்து சாதம் எடுத்து மிக்சியில் இருந்து அடித்து எடுத்ததை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டா சாம்பார் போல் டக்குன்னு ஈஸியாக சீக்கிரம் ரெடி ஆகிடும். அப்புறம் தேங்காயும் பொட்டுக்களையும் போட்டு அரைச்சி எண்ணெய் ஊற்றி மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிட்டேன். நாங்கள் காலையில் டிஃபன் ஒரு 9:15 சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது மீன் குழம்பு செய்ய தயாராகிட்டு இருந்தேன். மதியத்துக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பு. சுவையான மீன் குழம்பு செய்ய தயாராகிடலாங்க. வானல் ஒரு சில்வர் வானல் எடுத்திருக்கேன். அடுப்பத்தை வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா அது எண்ணெயிலே போட்டால் நல்லா பொரிஞ்சிடும். சாதம் ஏற்கனவே வடிச்சிட்டேங்க. சாதம் வடிச்சிட்டேன். ரசம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ரசம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நசுக்கி அதில் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே கொட்டிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு மீன் குழம்பு கெட்டு போகாது. ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுக்கிட்டு நல்லா நம்ம சாப்பிட்லாம். மீன் குழம்பு 2 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்டாலும் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். புளி ஒரு ஆரஞ்சு பழ அளவுக்கு எடுத்துருக்கேங்க.
ஆரஞ்சு பழம், அதாவது விலாங்காய் பழம்னு பாட்டிலாம் சொல்லுவாங்க. ஆனால் விலாங்காய் பழம் அளவுக்குன்னுவாங்க. ஆனால் அது விலாங்காய் இப்போ யாருக்கும் தெரியாது. அதனால் ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். புளி வந்து எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த புளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். போட்டு நல்லா ஊற வச்சுட்டோம். அது வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா செவக்க வதக்கிடணுங்க. நல்லா செவக்க வதக்கிட்டோம்னா மீன் குழம்பு கெட்டு போகாது. அதை நல்லா வதங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வந்து ஒரு கட்டி பூண்டு வந்து உரித்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த டைம் போட்டால் தான் பூண்டு வந்து ரொம்ப வெந்து போகாது, கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா வதங்கிட்டு தக்காளி வந்து ஒரு 5 தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டுருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கிக்கும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு காட்டலன்னு நினைக்காதீங்க. உப்பு காட்டும்போது அந்த வீடியோ எடுக்க விட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பை நல்லா போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூன் தான், அதனால் காரம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோம். அதாவது மீன் குழம்புனாவேங்க புளி, உப்பு, காரம் 3 கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மல்லித்தழை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி வந்து நல்லா ஒரு 3 டைம் போல் நல்லா கரைச்சி நல்லா ஊற்றிடணும். ஊற்றிட்டோன்னா அந்த புளிப்பு, எல்லா புளிப்பும் நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா 2 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்டாலும் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சிடலாங்க. ஒரு 3 டைம் போல் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிடணும். கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு மசாலா வந்து நான் வீட்டிலே கரம் மசாலா, இந்த மீன் குழம்புக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க. அதாவது அந்த பொடி வந்து மிளகு 1 ஸ்பூனு, மிளகு ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூனு, வெந்தயம், மல்லி தானியம் அது வந்து 1 ஸ்பூனு நல்ல வாணலில் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அந்த தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொடுவா மீன் வாங்கியிருந்தோம். கொடுவா மீன் வந்து உள்ளே போட்டுட்ருக்கேன். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா போடும்போதே நல்லா அடி வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கிளறணுன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் உடையாத அளவுக்கு இப்போவே கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வேக வச்சா நல்லா மீன் வெந்துடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகணுன்னா அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். அதனால் மூடி போட்டுருங்க. பால் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து ஊற்றிருக்கேன். ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக மீன் குழம்பு தேன் போல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா சுவையாக நல்லா தேன் போல் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மீனும் நல்லா உடையவே இல்லைங்க, ரொம்ப நல்ல கல் போல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சுவையான மீன் குழம்பு தயார். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சாப்பிட்டேன். நைட்டுக்கு தோசை ஊற்றி நைட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தோங்க. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் ரொம்ப நன்றி.